நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், உங்கள் லேப்டாப் பற்றி சுற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னுக்கிட்டு. அதனால் சிம்பிளாக ஒரு வீடியோ போடலான்னுட்டு பிளான் பண்ணி போட்டிருந்தேன். இந்த லேப்டாப் நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இந்த மாடலில் போடணும் அப்படி ஒரு பிளானிங்கே கிடையாது. நார்மலாக ஒரு சின்ன லேப்டாப் போட்டிருந்தோம். அந்த லேப்டாப் போட்டு வசதி இல்லாத காரணத்தினால அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்திருந்தோம். இந்த லேப்டாப்போட உயரம் ஒரு 8 அடி உயரம் இருக்கும். ஏன் அப்படி நாங்கள் போட்டிருந்தோம்னா, நம்ம லேப்டாப்புக்குள்ளே சுற்றக்கூடிய நேரத்தில் நம்ம தலை தட்டுப்படாமல் இருக்கணும். அந்த ஒரு கான்செப்டில் தான் போட்டிருந்தது. இந்த லேப்டாப்பில் ஆவரேஜ் செட்டப் பண்ணியிருக்கோம். கூடு 4 பார்ட்டிஷனாட்டு நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஏன் அப்படி 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோன்னா, ரேசிங் பேடு 2 பார்ட்டிஷன், ஒன்று மேல் பேடுக்கு, இன்னொன்று ஃபீமேல் பேடு, இன்னொன்று ப்ரீடிங் கூண்டு இருக்குது. பின்ன ஒரு ரேக்கில் ஹை பிளேயரும் இருக்கும், ரோமர் பட்டாக்களையும் போட்டு வச்சுருப்போம். இந்த ஒரு வாசல் தான் பேடு உள்ளே போகக்கூடிய வாசலாட்டு வச்சுருக்கோம். இது ஏற்கனவே நாங்கள் பழைய லேப்டாப்லேயும் இதே மாடல் தான் போட்டிருந்தோம். அந்த மாடல் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அதே மாடல்லையும் புது லேப்டாப்லேயும் போட்டிருந்தோம். இது எங்களுடைய ஃபீமேல் பார்ட்டிஷன். பேடு வெளியில் போகிறதுக்கு இந்த மாடலில் ஒரு வாசல் போட்டிருக்கோம். ஏன் அப்படி போட்டிருக்கோன்னா, நம்ம பேடை திறந்து விடக்கூடிய நேரத்தில் ஸ்பீடாக வெளியில் போவோம். அந்த டைமில் நம்ம ரெக்கை அடிபடாமல் இருக்கக்காண்டி இந்த மாடலை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல ஒரு சக்ஸஸாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் போடக்கூடிய நேரத்தில் இதை நாங்கள் யூஸ் பண்ணலை. அந்த நேரத்தில் புறாக்களுடைய ரெக்கை கொம்பு முடி டேமேஜ் ஆகும். அதனால் இது கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டாக இருந்து. இது ஆண்கூடு. இப்போ புறாக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பந்தயம் இப்போ தான் முடிஞ்சதுனால புறாக்கள் ரொம்ப கம்மியாகிட்டு இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கோம். நம்ம ப்ரீடிங் போட்டு அதில் குஞ்சுகளை இங்கே எடுத்து போடணும். இது ப்ரீடிங் லேப்டாப். இதில் ஒரு 12 அறை செட் பண்ணியிருக்கோம். தேவையான ஜோடிகளை நம்ம தனித்தனியாக போட்டுக்கிடலாம். இந்த கூண்டு ஹை பிளேயர் கூண்டு. இந்த கூண்டில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, என்னமோ போகிறது தான் செய்யணும். இந்த லேப்டாப் நாங்கள் பந்தயம் ஓட்டிகிட்டு இருந்தபடியே லேப்டாப். இந்த லேப்டாப் வசதி இல்லாத காரணத்தினால தான் அந்த புது லேப்டாப் போட்டிருந்தோம். இந்த லேப்டாப்பில் நாங்கள் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருப்போம். ஒன்று மேல் கூண்டு, இன்னொன்று ஃபீமேல் கூண்டு. ப்ரீடிங்க்கு தனியாக கூண்டு கிடையாது. இதற்கு உள்ளே போட்டு நாங்கள் ப்ரீடிங் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கூண்டில் ஒரு 30 புறா தான் வச்சு நம்ம பந்தயம் ஓட்ட முடியும். அதனால் பேடு கூடுதலாக வச்சு பந்தயம் ஓட்டதுனால தான் அந்த கூண்டையை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்குள்ளேயும் இப்போ புறாக்கள் கிடக்கு, ஆனால் பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் புறா கிடக்கு. எல்லாம் நல்லா பறந்த புறாக்கள் தான் இருக்குது. இந்த பேடுகளை தான் இப்போ நாங்கள் ஸ்டாக் பேடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாக் பேடுகளையும் நாங்கள் பந்தயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம், அதுலேருந்து ப்ரீடிங்கும் எடுத்துக்கிடுவோம். இதுதான் எங்களுடைய லேப்டாப் செட்டப்பு. பேடுகளை ஓப்பன் பண்ணி விடக்கூடிய நேரத்தில் இந்த டோரை யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா பேடு வெளியில் போகக்கூடிய நேரத்தில் சில நேரங்கள் நல்லா ஸ்பீடாக போச்சுன்னா ரெக்க முடி அடிபடாமல் இருக்க ஒரு காரணத்தினால இந்த டோரை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இது கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து சந்திக்கலாம். ஓகே.